இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற சமையல் பயண சமையல் புளியோதரை. இது என்ன பெரிய ரெசிபியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது புதுசாக கல்யாணம் ஆகி வெளியூர் போயிருக்கிறவங்களுக்கு எப்படி பயண சாப்பாடு செய்யணுன்றது தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு. அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். புளியோதரை சாதம் பண்ணுறதா இருந்தால் நமக்கு புளியோதரை பொடி வேணும். இப்போ ரெடிமேடில் நிறைய கிடைக்கிது. அந்த மிக்ஸை விட நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச வத்தல் 8லேருந்து 10 வரைக்கும் எடுத்துங்க, வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. அடுத்ததாக நம்ம தாளிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, முந்திரி பருப்பு விரும்பினா போட்டுக்கலாம், கருவேப்பிலை 1 கொத்து, காஞ்ச வத்தல் 4லேருந்து 5, கொஞ்சோண்டு வெல்லம், புளி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. இப்போ சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அது சாதம் எப்படின்னா நார்மலாக சாதம் வைக்கிற மாதிரி அதை வச்சு பச்சரிசியில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 கப் சாதம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டி உதிரி உதிரியாக இருக்கணும் சாப்பாடு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம புளி சாதம் பொடியை எப்படி தயார் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பேன் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச வத்தலை இதில் சேர்க்குறோம். காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் காஞ்ச வத்தல் சேர்த்துக்குங்க. காஞ்ச வத்தல் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எள்ளை இதில் ஆட் பண்ணுறோம். எள்ளு போட்ட உடனே இந்த சூடில் ரொம்ப வெடிக்கும், அப்படியே தெரிச்சு கீழே விழும். ஸோ அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அதை வறுத்து எடுத்துருங்க. இதை வேற ஒரு தட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் இதை நம்ம மிக்சியில் பொடி செய்ய போகிறோம். இந்த பொடி செஞ்சதை நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக புளி கரைசல் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறம் கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு பொரிய விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ரொம்ப கருத்து போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. வேர்க்கடலை மஞ்சத்தூளும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ காஞ்ச வத்தலை இதில் சேர்க்க போகிறோம். காஞ்ச வத்தல் முழுசாக போடாமல் கொஞ்சம் கிள்ளி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் வத்துறதுக்கு. அதனால் கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சிங்க. இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் நம்ம இதில் உப்பு, ஏற்கனவே சாதத்தில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். தேவைன்னா இதில் கொஞ்சம் உப்பை நீங்கள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரும். சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. கொஞ்சம் நல்லா வற்றி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு போய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற புளியோதரை பொடியை இதில் சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூன் மட்டும் போடுங்க, ஃபுல்லாக இதில் போட வேண்டாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட நம்ம வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். என்றைக்குமே புளிப்பாக நம்ம எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட புளிப்பை நல்லா எடுத்து காமிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆறின சாதம் ரெடியாக இருக்குது. இந்த சாதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி உங்கள் தேவைக்கு, நான் இந்த அளவு 4 கப் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதை இந்த பொடியை முதல்ல இதில் போட்டு நல்லா சாதத்தில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சாதத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால பொடி நல்லா அதோட சேர்ந்துருக்கும் சாதத்தோட. இப்போ இந்த புளி கரைசலும் இதில் சேர்த்து
நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எல்லா புளிக்கரைசலும் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. கொஞ்சம் ஒயிட் ரைஸ்லாம் எங்கேயும் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு, புளி சாதம். இந்த புளி சாதத்தை நீங்கள் ஒரு 3 நாளுக்கு வெளியூருக்கு போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெளியூர் தவிர நம்ம வீட்டில் கூட சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த பொடி செஞ்சு வச்சா மறுநாள் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் அப்பளமும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.